நன்மையினால் முடிசூட்ட வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பமும் வாஞ்சையுமாய் எல்லோருக்கும் இருக்கிறது. நாங்கள் வார்த்தை பகுதிகளை பார்க்கும் போது சங்கீதம் 65:11 என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், வருடத்தை உமது நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருடத்தை உமது நன்மையினால் முடிசூட்டுகிறீர். ஆமாம் சகோதர சகோதரி, நாங்கள் எல்லோரும் கர்த்தர் இந்த வருஷத்தை நன்மையினால் எங்களுக்கு முடிசூட்ட வேண்டும் என்பதே எங்கள் எல்லோருடைய வாஞ்சையும் விருப்பமுமாக இருக்கிறது. அதேதான் கர்த்தரும் எங்களுக்கு சொல்லுகிறார். அவரின் வார்த்தை வேதம் சொல்லுகிறது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவராக கர்த்தர் இருக்கிறாராம். கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், ஒருபோதும் வாக்கு மாறாதவர். ஏனெனில் அவர் மனம் மாற, அவர் வாக்கு மாற அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. சோ வாக்கு கொடுத்த எங்கள் தேவன் எப்போதும் தன் வாக்குக்கு உண்மை உள்ளவராகத்தான் இதுவரைக்கும் இருந்தார், இனியும் அவர் இருப்பார் என்பதிலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், அவர் அந்த வாக்குக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார், வாக்கு தத்தங்களுக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை, அந்த வாக்குகளை சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கள் பாட்டு என்ன என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து பார்த்தோமானால் சங்கீதம் 103:2 சொல்லுகிறது. சங்கீதம் 103:2 சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சோ கர்த்தர் வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உனது வருஷத்தை நான் நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஆனால் அதே இடத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? தாவீது இந்த இடத்திலே சொல்கிறார், ஆத்துமாவே கர்த்தரை எந்த நேரமும் நாங்கள் சோஸ்தரிப்பவர்களாக இருக்க வேண்டும். தேவன் செய்த நன்மைகளை அனுதினமும் நாங்கள் எங்கள் வாயினால் அறிக்கை செய்து, எங்கள் கடந்த காலங்களை கர்த்தர் எப்படி நடத்தி வந்தார் என்பதை அறிக்கை செய்தவர்களாக, அவர் செய்த நன்மைகளை மறவாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களிடம் எதிர்பார்க்கிறார். ஆமாம் சகோதர சகோதரி, உங்களுக்கு தெரியும், 10 குஷ்டரோகிகளை இயேசு குணமாக்கினார். அதில் ஒருவன் தான் வந்து நன்றி சொன்னான். அப்போது இயேசு கேட்கிறார், மற்ற 9 பேரும் எங்கே? அதே போல் தான் கர்த்தர் இந்த இடத்திலே தான் எங்களுக்கு கடந்த காலங்களில் செய்த நன்மைகளை நாங்கள் மறவாதவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு அருமையான வார்த்தை சகோதரி, உபாகமம் 1:31 பாருங்கள். மோசே இஸ்ரவேல்